டெல்லி குளிருக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் அப்படியே வந்து என்னமோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுங்க. சட்னி அரைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சட்னிலாம் அப்படியே என்னமோ திரண்டுட்டு வர்ற மாரி இருக்கும். நார்மல் தண்ணீல அரைச்சோம் அப்படின்னா. ஏன்னா, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும்ல தண்ணி. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சுடு தண்ணி ஊத்தி தான் சட்னிலாம் அரைச்சா நல்லாயிருக்குங்க. அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரமிளகா சேர்த்து தேங்காய் சட்னி நல்லா கிறிஸ்பியான தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் தான் வந்து தாளிச்சிட்டுருக்கேன் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு லெமன் ரைஸ் பண்ணுறது செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்லாம். அது கூட இந்த உருளைக்கிழங்கு பொரியல்லாம் இருந்துச்சுன்னா, 3 வேளையும் கொடுத்தா கூட நான்லாம் சாப்பிடுவேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நானும் அப்படிதான், நானும் அப்படிதான் சொல்லாதவங்க இல்ல. அந்த அளவுக்கு லெமன் ரைஸ் வந்து ரேண்டம்ல நமக்கு ஒண்ணா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் கவனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அகெயின் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, லெமன் ரைஸ் அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அதனால் வந்து அவங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பண்ணிவிட்டு, சூப்பராக நாங்கள் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.